வாங்க மிஸ்டர் குலத்தங்க சோழன், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, டேக் யூர் சீட். தேங்க்யூ. அப்புறம் மேனகா கேஸ் எந்த லெவலில் இருக்கு? ஏறக்குறைய குற்றவாளியை நெருங்கிட்டோம். சீக்கிரமே அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடும். என்னங்க மிஸ்டர் குலத்தங்க சோழன், வழக்கமாக நாங்கள் சொல்கிற பதில எங்களுக்கே திருப்பி சொல்கிறீங்க? இந்த கேஸ் எந்த அளவுல இருக்குன்னு வழக்கமா நாங்க கேட்க வேண்டிய கேள்விய நீங்க கேட்டதுனால நீங்க சொல்ல வேண்டிய பதில நான் சொல்ல வேண்டியதா போச்சு. மேனகா கேஸ் விஷயமா உங்கள்கிட்ட சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் உங்களை நான் வர சொன்னேன். சொல்லுங்க. மேனகாவை கொலை பண்ணுறதுக்காக அந்த கொலையாளி 2 தடவை முயற்சி பண்ணியிருக்கான். அந்த 2 தடவையுமே 10 அடிக்கு ஒரு போலீஸ் வீதம், ஒரு போலீஸ் கூட்டமே பாதுகாப்பு ஏற்பாடுல இருந்திருக்கு. ஆனால் அதையும் மீறி அந்த பாதுகாப்பு வளையத்தை உடைச்சிட்டு உள்ள நுழைஞ்சிருக்கான். அது எப்படி சாத்தியம்? உங்கள ஒருத்தரே அவனுக்கு உதவியா இருந்தா அது ரொம்ப சுலபம் தானே? நோ சார், மேனகாவோட பாதுகாப்பு ஏற்பாடு முழுக்க முழுக்க என் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. ஈவன் ஒரு கான்ஸ்டபிள் கூட தெரியாது அவங்களுக்கு நான் செக்யூரிட்டி கொடுக்க போற விஷயம். அப்படின்னா உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற யார் மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் இல்லை? அவங்க மூலமா விஷயம் வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப கொலைகாரன் புத்திசாலியா தான் இருக்கணும். அவனோட புத்திசாலித்தனத்தை பாராட்டுறதுக்காக நாம இங்க கூடல. அந்த குற்றவாளி தான் இதெல்லாம் செய்யறான்னு தெரியுது, ஆனா பிடிக்க முடியல. மிஸ்டர் குலத்தங்க சோழன், இந்த கேஸ்ல நாம் இன்னும் கொஞ்சம் தீவிரமா இறங்கி வேலை செய்யணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என் டீம் மூலமா குற்றவாளியை பத்தின தகவல்களை நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இவங்க கொடுக்குற தகவல்களை வச்சு நானும் அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கேஸ் இன்னும் வேகமா முடிச்சிடலாம் நினைக்கிறேன். நிச்சயமா காவல்துறையோட இணைஞ்சு செயல்பட்டா வெற்றிகரமா நிறைவேறும். எனக்கு இதுல முழு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நாங்க உங்க வேலையில இருக்கிற சிரமத்துல பங்கேற்கிற நண்பர்களா தான் இருக்கிறோம். தேங்க்ஸ் மிஸ்டர் குலத்தங்க சோழன். மேனகாவை கொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கு? சார், பணம் சேரும்போது எதிரிகளும் சேர்ந்துருவாங்க. அதுவும் மேனகா மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய எதிரிங்க இருப்பாங்க. எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு. மேனகாவை கொலை செய்ய முயற்சி பண்ணது ஒரு ஆள் தானு நாம நம்பிக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு பின்னால ஏன் ஒரு கூட்டமே இயங்கிக்கிட்டு இருக்க கூடாது? நாமெல்லாம் அந்த ஒரு ஆளை பின்தொடர்ந்துகிட்டு இருக்கிறப்ப அடுத்த தடவை அந்த கூட்டம் வேற ஒரு ஆளை அனுப்பி ஏன் மேனகாவை கொலை பண்ண முயற்சி செய்யக்கூடாது? மிஸ்டர் குலத்தங்க சோழன், நீங்க என்ன மேலும் கன்ஃபியூஸ் பண்றீங்க. சார், நான் சொன்ன மாதிரி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. கொலையாளி தனியாளா ஒரு கூட்டமான்னு முதல்ல நாம ஒரு முடிவுக்கு வரணும். எப்படி அந்த முடிவுக்கு வர்றது? ரொம்ப சிம்பிள். நாம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ஆளை சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டா அவன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அவன் இப்ப எங்க இருப்பான்? சாமி, 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 உங்களை தான் கூப்பிட்டேன். என்னையா கூப்பிட்டேள்? என்ன சொல்லுங்கோ. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஓ, மன்னிச்சுங்கோ, நானே இந்த ஏரியாவுக்கு புதுசு. நீங்க வேற யாருண்டையாவது கேட்டுக்குங்களே. சரி சார். தம்பி, இங்கே வாடகைக்கு ஏதாவது வீடு கிடைக்குமோ? அந்த டூலெட் போர்டு போட்டிருக்கு பாருங்க, அதான் ஹவுஸ் ஓனர் வீடு. அங்க போய் விசாரிங்க. ரொம்ப நன்றி. வாங்க. சார், சார் சித்த வெளியே வர்றீங்களா? யாரு? என்ன? டூலெட் போர்டு தொங்குறது. ஆமா, அதுக்கு என்ன அப்போ? எனக்கு வீடு வாடகைக்கு வேணும். உங்களுக்கெல்லாம் வீடு தர முடியாது. ஏ, பயப்படாதீங்கோ, மாசம் மாசம் வாடகை ஒழுங்கா கொடுத்துருவேன். நான் தனி ஒரு ஆள் தான், என்னால நோக்கு எந்த தொந்தரவும் வராது. அதெல்லாம் சரி, நீங்க அசைவம் சாப்பிடுவீங்களா? ஐயோ பெருமாளே, அதான் பிரச்சனையே. சைவம் சாப்பிட்றவங்களுக்கு நான் வீடு வாடகைக்கு தர்றதில்ல.
நான் அசைவம் சாப்பிட்றவன். வாரத்தில் எல்லா நாளும் ஆடு, கோழி, மீன், கருவாடுன்னு எல்லாம் சமைப்போம். நீங்கள் எங்கள் போர்ஷனை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் மூக்கை பொத்திக்கிட்டு போவீங்க. அதனால தான் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு வீடு கொடுக்கறதில்லன்னு முடிவு எடுத்திருக்கேன். நீங்கள் வேற வீடு பார்த்துக்குங்க. நான் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன். நீங்கள் அப்படி நடந்துக்கலைனாலும் எங்களுக்கு தோணும். சைவம் சாப்பிட்றவங்கெல்லாம் அசைவம் சாப்பிட்றவங்கள ஏதோ கொலகாரனை பார்க்குற மாதிரியே பார்க்குறீங்க. வேற வீடு பார்த்துக்குங்க. உங்களுக்கு வீடு கிடையாது. போங்க போங்க போங்க. அடப்பாவமே, இப்படியும் சில பேர் இருக்காங்களா? இதுக்கு பேசாம ஆண்டனியாவே வந்திருக்கலாமோ? வீடாவது கிடைச்சிருக்கும். என்ன மாதிரி சொல்லிருங்க? உங்க குடும்பத்துல நானும் ஒருத்தனா தான் இருந்திருக்கேன். அதனாலதான் செல்லம்மாவால ஏற்பட்ட அவமானத்தை எனக்கு ஏற்பட்ட அவமானமா நினைச்சு அவ பொண்ணு மேனகாவை கொல்ல துடிக்கிற முதலாளி. அவளை சாகடிக்கிறது கூட நீங்க எனக்கு செய்யற உதவியாத்தான் நினைச்சிட்டு இருக்க முதலாளி. நீங்க இறந்துட்டீங்கன்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே நானும் இந்த விஷத்தை குடிச்சு செத்து போயிடுவேன் முதலாளி. நாய் குறைக்கிற நேரம் தானா நீ கொஞ்சம் சொல்லப்பா, நன்மை வரும் நாளெல்லாம் உன் கையில் தானப்பா. நாய் குறைக்கிற நேரம் தானா நீ கொஞ்சம் சொல்லப்பா, நன்மை வரும் நாளெல்லாம் உன் கையில் தானப்பா. அன்பான தாய்க்கு தான் தலைமகனா பிறந்தேனே, இதை அறியாத நாய்கள் எல்லாம் வீணாக குறைப்பானே. ஹோய் தந்தானே தானே தானே தனதன்னா தந்தானே தந்தன தானே நானே தனதன்னா. ஐயா, நம்ம தாசாயோட வாக்க நிறைவேற்றுங்க ஐயா. அது உங்களால் செய்ய முடியும். தப்பிச்சு எங்கேயாவது போயிருங்க ஐயா. அந்த தொல்காப்பிரி மேனையாவும் சாகடிக்கணும் ஐயா. நீ எல்லாம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயா சொன்ன கேளுங்கய்யா, தப்பிச்சு போயிருங்க ஐயா. நான் எப்படிடா? ஐயா நான் இவங்களை இப்படியே மிரட்டிட்டு இருக்கேன் ஐயா. சொன்ன கேளுங்கய்யா, தப்பிச்சு போயிருங்க ஐயா. ஐயா இந்த பொருள் எடுத்து போதுங்க ஐயா. நான் அவங்கள மிரட்டிட்டு இருக்கேன் ஐயா. நீ இல்லாத சமயத்துல இவ்வளவு விஷயங்கள் நடந்து போச்சு அபி. ஆனந்தி ஏதோ எழுதிட்டான்னு சாரதா முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டா. இனிமே பழைய மாதிரி நம்ம கிட்ட பழகுவாளாங்கிறது சந்தேகம்தான். ஆனா அந்த தொல்காப்பியன் பண்ணதுதான் அபி என்னால ஜீர்ணிக்க முடியல. அந்த ஆளை எந்த அளவுக்கு நினைச்சு வச்சிருந்த, நீயும் எவ்வளவு பெரிய ஸ்தானத்தை கொடுத்து வச்சிருந்த. ஆனா எவ்வளவு கழுசலத்தனமா நடந்துகிட்டா. என்னம்மா அபிக்கு நான் தான் பண்றேன் பெருமையை பீத்தி திரிஞ்சேன். அபி இல்லாதப்ப இந்த வீட்டுக்கு அவன் தானே ஒத்தாசையா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு பொறுக்கித்தனம் பண்ணா என்ன அர்த்தம்? ஆர்த்தி ஃபோன் பண்ணி சொன்னப்ப என்னால நம்பவே முடியல. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போய் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவரோட செல்போன்ல அந்த போட்டோஸை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்ப கூட நான் ஒரு விளக்கம் கேட்டேன். ஆனா அவர் அதுக்கு பதில் சொல்லாம சம்பந்தம் இல்லாம வேற ஏதோ பேசிட்டு இருந்தாரு. இன்ஸ்பெக்டர் கூட கேஸை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொன்னாரு. நான் தான் பழகுன தோஷத்துக்காக வேண்டான்னு சொல்லிட்டேன். அக்கா, நான் ஆபீஸ்க்கு வந்த நாள்ல இருந்து அந்த ஆளோட பிஹேவியர் சரியில்லை. எப்ப பார்த்தாலும் மட்டம் தட்டுறது, டீஸ் பண்றதுன்னு அலைஞ்சிட்டு இருந்தாரு. அவரோட நடவடிக்கையே மாறி போச்சு. ஏன் ஆர்த்தி இவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்றியே, அப்பயே ஒரு ஃபோன் போட்டு அபிகிட்ட எல்லா விஷயம் சொல்லியிருக்க வேண்டியதானே? என்ன மாமா நீங்க? அக்கா எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் விஷயமா ஃபாரின் போயிருந்தாங்க. சரி இதை சொல்லி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். சொல்லுங்க கிருஷ்ணன் சார். சொல்றேன். சின்ன மேடம் வந்ததுல இருந்து தொல்காப்பியை ரொம்ப மாறுதலாவே நடந்துட்டு இருக்காரு.
அவர் இந்த அளவுக்கு மாறி போயிடுவார் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆபீஸ்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் சின்ன மேடத்துக்கு எதிராக தூண்டி விட்டு சரி அதெல்லாம் பரவாயில்லன்னு விட்டா கூட கடைசியில பாண்டிச்சேரியில் இவ்வளவு மோசமா நடந்திருக்காருன்னா அதை நினைக்கிறப்ப ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன் சார் இப்படியெல்லாம் நடந்துக்கிறதுக்கு பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணி தொலைக்க வேண்டியதானே? அதை விட்டு போட்டு வீட்டில் இருக்கிற குடும்ப பொண்ணுகிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்கானே, அவனையெல்லாம் வெட்டி சாய்க்க வேண்டாம்? நம்ம நடந்துக்கிறதுலயும் ஒரு விதம் இருக்குல்ல. அனு, உனக்கு அந்த ஆளை பத்தி என்ன தெரியும் நீ பேசிட்டு இருக்க? ஆர்த்தி ப்ளீஸ், எனக்கு அவரை பத்தி தெரியாது. ஆனா சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடந்திருக்கலாம்ல. அனு, உனக்கு என்ன தெரியும்னு பேசிட்டு இருக்கே? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டப்போ என் ரத்தமே கொதிச்சு போச்சு. விஷயம் தெரியாம எதுவும் பேசாதே. அக்கா, நடந்தது ஒரு வெக்கக்கேடான விஷயம். எந்த பொண்ணால தாங்கிட்ட அந்த மாதிரி ஒருத்தர் நடந்துக்கிறத தாங்கிக்க முடியும்? அதுவும் நல்லவன்னு நம்புற ஒரு ஆளு ஒரு பொண்ணுகிட்ட இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? சரி சரி விடு ஆர்த்தி. அபி, தொல்காப்பியனை சேசனில் வச்சு விசாரிச்சப்ப எங்களையெல்லாம் முறைச்சி பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாத கல்லூரி மங்க மாதிரி நின்றுருந்தான் தெரியுமா? 1000 தான் அந்த ஆதி எதிரியாக இருந்தாலும் ரவுடிகள்ட்ட இருந்து ஆர்த்தி மானத்தை அவன் தான் நான் காப்பாத்தினா. ஆனால் இந்த தொல்காப்பியன் ஆமாக்கா, ஒரு நாள் ராத்திரி ஆஃபீஸ் முடிஞ்சு நான் லேட்டாக வந்துட்டு இருந்தேன். அப்போ ராஜேஷ், ராஜேஷ், ராஜேஷ். யார் அது? மணிராஜ் 11. உன் வைஃப் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு உனக்கு கொஞ்சமாவது பதட்டா இருக்கா? ஆர்த்திய யாரோ ஒருத்தர் என்னால விட்டுட்டு போக முடியல. போகவும் மனசு வரல. அம்மா, இனிமையாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. இந்த விஷயம் அம்மாக்கு கூட தெரியும். அம்மா கூட அப்ப என் வீட்டில் தான் இருந்தாங்க. நாம நம்பினவங்க எல்லாம் நம்மளை இப்படி கழுத்து அறுத்துட்டாங்கன்னா இதெல்லாம் எங்கே போய் சொல்றது? ஆனந்தி ஏதோ எழுதிட்டாளா? அதனால உங்க சித்தப்பா மேடை போட்டு அவளை பத்தி தப்பு தப்பா பேசுறாரு. சாரதாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. என் புருஷனை பத்தி அவ தப்பு தப்பா எழுதிட்டா, இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் ஒட்டு உறவு எதுவுமே கிடையாதுன்னு கோவமா பேசிட்டு போயிட்டா. இல்லைன்னா இந்நேரம் நீ வந்ததுக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. அவதானே முதல்ல வந்து நின்னிருப்பா. அப்புறம் உயிர் நண்பருன்னு அந்த தொல்காப்பியனை தலையில வச்சு கொண்டாடின. ஆனா அவருடைய உயிர் தோழியோட தங்கச்சிக்கு அந்த ஆளு எந்த மாதிரி பிரச்சனை பண்ணிருக்கான்னு கேட்டேல்ல. இதெல்லாம் எங்கே போய் சொல்றது? என்ன அபி, ஒன்னும் பேச மாட்டேங்கிற? நான் என்னத்த சொல்றதுமா? நான் யுஎஸ் போயிட்டு வரதுக்குள்ள ஆதி நல்லவன் ஆயிட்டா, தொல்காப்பியன் கெட்டவர் ஆயிட்டாரு. என்னக்கா நீ? அதுக்காக தானே அந்த ஆளோட போன்ல இருந்து என் போட்டோஸ் எல்லாம் உனக்கு அனுப்பிச்சு வச்சேன். நீ இன்னுமா நம்பல? நம்புறேன் ஆர்த்தி, நம்புறேன். இவ்ளோ ஆதாரங்கள் இருக்கு, இவ்ளோ பேர் சொல்றீங்க, நம்பாம இருக்க முடியுமா? எனிவே, இந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு வேலையை பாருங்க. நான் யுஎஸ் போயிருக்கிற டைம்ல கம்பெனியோட முழு பொறுப்பையும் நீங்க தான் ஏத்துக்கணும். பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் உள்பட. வேணாம் அபி, வேணாம். ஏன்? நீங்க இல்லாதப்போ உங்க பொறுப்புல உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கணும். வேற யாரு? ஆர்த்தி. ஆனா அவ சின்ன பொண்ணு. இந்த ஃபீல்டுல அவளுக்கு அனுபவம் பத்தாது. அபி, நம்ம என்ன அவங்கள நீங்க பார்த்த வேலையை பார்க்க சொல்ல போறோம்? அது அவங்களால முடியாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஏதோ உங்க இடத்துல இருந்து ஒரு கையெழுத்து மட்டும் போடட்டும் அபி, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.
ஆர்த்தியை ஆஃபீஸை பார்த்துக்க சொல்லியிருக்கேன். ஆனா நிஜமாவே எல்லா விஷயத்தையும் நீங்க தான் பார்த்துக்கணும். சரி அபி. ஏன்னா உங்களை தவிர வேற யாருக்கும் அந்த அளவுக்கு சாதுரியமும் திறமையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அனுபவமும் கிடையாது. அதனால நீங்க தான் எனக்கு பதிலா எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். கண்டிப்பா அபி, நிச்சயமா நான் பாத்துக்கிறேன். எந்த விதமான டென்ஷன் இல்லாம நீங்க போயிட்டு வாங்க.